ஒன்று. தமிழின் தொன்மை மற்றும் தோற்றம் தமிழ் மொழி உலகின் மிக பழமையான மொழிகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. மொழியியலாளர்கள் தமிழை உயர்தனிச் செம்மொழி என்று அழைக்கின்றனர். தோற்றம். தமிழின் தோற்றம் குறித்து பல்வேறு கருத்துக்கள் இருந்தாலும் இது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே உருவானது. குமரி கண்டம், லெமூரியா குறித்த ஆய்வுகள் தமிழின் பழமையை இன்னும் பின்னோக்கி தள்ளுகின்றன. கல்வெட்டுச் சான்றுகள். கிறிஸ்துவுக்கு முன் 3ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த தமிழ் பிராமி கல்வெட்டுகள் தமிழின் பழமைக்கு மிகச்சிறந்த சான்றுகளாக உள்ளன. இரண்டாவது முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம். தமிழில் நமக்கு முழுமையாக கிடைத்துள்ள முதல் மற்றும் மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம் ஆகும். இது தொல்காப்பியரால் இயற்றப்பட்டது. அமைப்பு. இது எழுத்து, சொல், பொருள் என 3 அதிகாரங்களை கொண்டுள்ளது. சிறப்பு. பொதுவாக இலக்கண நூல்கள் மொழிக்கு மட்டுமே இலக்கணம் கூறும். ஆனால் தொல்காப்பியம் பொருள் இலக்கணம் வாயிலாக மக்களின் வாழ்வியலுக்கும் காதலுக்கும் வீரத்திற்கும் இலக்கணம் வகுத்துள்ளது தமிழின் தனிச்சிறப்பு. அகத்தியம். தொல்காப்பியத்திற்கு முன்னரே அகத்தியம் என்ற நூல் இருந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் அது இன்று முழுமையாக கிடைக்கவில்லை. 3. சங்க இலக்கியம். பழமையான இலக்கிய வளம். தமிழின் பொற்காலமாக திகழ்வது சங்க காலம். இக்காலத்தில் உருவான இலக்கியங்கள் சங்க இலக்கியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. 10 பாட்டும் 8 தொகையும் இவை பதின்மேற்கணக்கு நூல்கள் எனப்படுகின்றன. இவை அக்கால மக்களின் இயற்கை வாழ்வு, போர், கொடை மற்றும் சமூக அமைப்பை மிக நுணுக்கமாக விளக்குகின்றன. அகம் மற்றும் புறம். வாழ்வியலை உள்ள உணர்வுகள் அகம் என்றும், வெளிப்படையான சாதனைகள் புறம் என்றும் பகுத்து இலக்கியம் படைத்திருப்பது தமிழின் தனித்துவமான அணுகுமுறை. 4. தமிழ் மொழியின் தனித்துவமான சிறப்புகள். இயல், இசை, நாடகம். தமிழை முத்தமிழ் என்று அழைப்பார்கள். எழுத்து வடிவம் இயல், இசை வடிவம் இசை, நடிப்பு வடிவம் நாடகம் என 3 துறைகளாக தமிழ் செழித்துள்ளது. அற இலக்கியம். திருக்குறள். உலக பொதுமறை என்று அழைக்கப்படும் திருக்குறள் மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான வாழ்வியல் நெறிகளை 1330 குறள்களில் வழங்கியுள்ளது. ஐம்பெருங்காப்பியங்கள். சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி ஆகிய காப்பியங்கள் தமிழின் காவியப் பரப்பை விரிவுபடுத்தின. பழமொழி 400 இக்காலம் அற இலக்கிய காலம் என்று அழைக்கப்படுகிறது. பக்தி இலக்கிய காலம் கிபி 600 முதல் 1200 வரை. தேவாரம், நாயன்மார்கள். 4000 திவ்ய பிரபந்தம், ஆழ்வார்கள். இக்காலத்தில் இறை பக்தி முக்கிய இடம் பெற்றது. காப்பிய காலம் சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, குண்டலகேசி, வளையாபதி இவை ஐம்பெருங்காப்பியங்கள் என அழைக்கப்படுகின்றன. நடுத்தர காலம் 1200 முதல் 1800 வரை. கம்பராமாயணம், கம்பர். பெரிய புராணம், சேக்கிழார். இக்காலத்தில் சமயமும் காவியங்களும் வளர்ச்சி பெற்றன. நவீன காலம் 1800 முதல் இன்று வரை. சுப்பிரமணிய பாரதி. தேசிய பாடல்கள். பாரதிதாசன். சமூக சிந்தனைகள், புதினங்கள், கட்டுரைகள், நாவல்கள். வளர்ச்சி பொருள் இலக்கணம் தமிழின் தனிச்சிறப்பு. உலக மொழிகளில் தமிழ் மட்டுமே வாழ்க்கைக்கு என்று தனியாக இலக்கணம் வகுத்துள்ளது. இது 2 வகைப்படும். அகப்பொருள். மனிதனின் உள்ளத்து உணர்வுகளையும் காதல் வாழ்வையும் பற்றியது. இது 5 இணைகளாக குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை பிரிக்கப்பட்டுள்ளது. புறப்பொருள். வீரம், கொடை, கல்வி, போர் மற்றும் சமூக ஒழுக்கம் பற்றியது. 2வது சங்க இலக்கியத்தின் நுட்பம். 8 தொகை மற்றும் 10 பாட்டு. சங்க இலக்கியங்கள் இயற்கைவாதம், நேச்சுரலிசம் கொண்டவை. கடவுளை விட இயற்கையையும் மனித பண்பையுமே இவை அதிகம் போற்றின. 8 தொகை, நற்றிணை, குறுந்தொகை போன்ற 8 நூல்கள். இவை சிறு பாடல்களின் தொகுப்பு. 10 பாட்டு, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி போன்ற 10 நீண்ட பாடல்கள். இவை அக்கால நகரமைப்பு மற்றும் வாழ்வியலை விவரிக்கின்றன. 3. அற இலக்கியங்கள் 10 கீழ்கணக்கு. சங்க காலத்திற்கு பின் வந்த காலம் நீதி நூல்களின் காலம் எனப்படும். சமூகத்தில் ஒழுக்கத்தை நிலைநாட்ட இவை தோன்றின. திருக்குறள். வாழ்வின் அனைத்து பரிமாணங்களுக்கும் வழிகாட்டும் நூல். நாலடியார். சமண முனிவர்களால் இயற்றப்பட்ட அறநூல். பழமொழி 400. ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் ஒரு பழமொழியைக் கொண்டு அறம் கூறும் நூல். 4வது காப்பிய வளர்ச்சி ஐம்பெருங்காப்பியங்கள். தமிழில் கதை சொல்லும்
மரபு காப்பியங்கள் மூலம் உச்சத்தை அடைந்தது. சிலப்பதிகாரம் முதல் குடிமக்கள் காப்பியம். இது புகார், மதுரை, வஞ்சி ஆகிய 3 நகரங்களை மையமாகக் கொண்டது. மணிமேகலை பௌத்த மத கருத்துக்களை விளக்கும் சீர்திருத்த காப்பியம். நீங்கள் எதை பற்றி விரிவாக அறிய விரும்புகிறீர்கள்? ஐந்திணைகள் குறிஞ்சி, முல்லை போன்ற நிலங்களின் வாழ்வியல். 10 கீழ்கணக்கு நூல்களின் அறக்கருத்துக்கள். சிலப்பதிகாரத்தின் கதைச் சுருக்கம் மற்றும் சிறப்பு. தொல்காப்பியத்தின் விரிவான இலக்கணப் பகுதிகள்.